வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக இந்த கிண்டியில் கலைஞர் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கே போயிருந்தேன். கவர்மெண்ட்டில் போய்க்கலாம், சரி ஒரு போய் பார்ப்போமா சொல்லி போனேன். கிண்டியில் தான் இருக்குது கலைஞர் ஹாஸ்பிட்டலு. இதுக்கு ஹேர் அதிகமாக ஷேட் ஆகுது, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, இல்லை நார்மல் ஷேடிங் தானா, இல்லை இப்போது தலையில் லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, கேர்லி ஹேராக இருக்குது, அது எப்படி நான் மெயின்டைன் பண்ணு சொல்லி எல்லா கொஸ்டினுக்கும் கேட்கலான்னு சொல்லி டெர்மட்டாலஜிஸ்ட் கேட்கலான்னு போவேன். டெர்மட்டாலஜிஸ்ட்னு யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன் சில பேருக்கு. ஹேரோட ஸ்பெஷலிஸ்ட் தான், வேறு யாரும் இல்லை, ஹேரை பற்றி தெரிஞ்சவங்க. நான் போய் கேட்கலான்னு போனேன். போகும்போது உள்ள ரிசப்ஷனில் டோக்கன் போடுறதுக்கும் ஒரு கார்டு எழுதி கொடுக்குறதுக்கும் ஸ்டிக் ஏதாவது ரெசிப்ட் மாதிரி கொடுக்குறதுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க வெளியில் லேடிஸு. அவங்ககிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஹேர் அதிகமாக ஷேட் ஆகுது, டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க சுத்தமாக டெர்மட்டாலஜி என்னன்னு தெரியல. நான் கேட்குறேன், அக்கா ஹேர் ஃபால் ஆகுதுக்கா, டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும்க்கா, எங்க இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் ஜென்ரல் வார்டில் போய் பார்க்கலாமா. திரும்ப நான் எங்கே போய் கேட்டேன், செக்யூரிட்டி அங்கே நர்ஸு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். யாருக்குமே அங்கே டெர்மட்டாலஜிஸ்ட்னா என்னன்னே தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். என்னன்னு புரியல. இன்னொன்று, டெர்மட்டாலஜி போல, ஆனால் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, எங்கேயோ ஆயுர்வேதிக் ஒரு சென்டருக்கு ஒரு பிளேஸ், அங்கே போயிட்டு பிரச்சனை சொன்னேன். அவர் கேட்ட ஆயிரம் அதிகமாக ஷேட், ஆயிரமா முடி அதிகமாக கொடுத்தது, லைன் சரியாக ஆரம்பிச்சிச்சு, பால்னஸ் லைட்டாக வருது, ஏதாச்சும் மெடிசன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டாக்கா, அவர் என்ன பண்ணாங்கன்னா 4 லேகியத்தை மட்டும் எழுதி கொடுத்துட்டு இருக்கிற டப்பா வெளில வாங்கணும்னு சொன்னார். சரி டப்பா இதுக்குமே போனேன். ஒரு 6 மாதம் போகும்போது ஒவ்வொரு ஃப்ளோருக்கு அட்லீஸ்ட் டூக்கு 2ல ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் ஒரு ஸ்டோர் வச்சுக்கிட்டு அங்கேயே போய் வாங்கிட்டு ஏதாவது பாலோ ஸ்நாக் ஏதாவது வாங்கினா அங்கேயே வாங்கின மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், இருக்கிற மொத்த பில்டிங்லையுமே அந்த ஒரு ஸ்டோரே கிடையாது. ஸ்டோர் போனோம்னா நான் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருந்து நினைக்கிறேன், செகண்ட் ஃப்ளோரில். அங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வெளியில் போய் லெஃப்டில் பின்னாடி போனால் அங்கே ஒரு ஆவின் ஹப் இருக்கு, ஸ்டோர் மாதிரி. அங்கே தான் டப்பாலேருந்து எந்த ஸ்நாக் வாங்குறதாலும் அங்கே தான் வாங்கணும். இந்த உள்ளே இருந்த ஸ்டோர் மொத்தத்துக்கு வெளில வச்சேன். ஸோ நான் திரும்பவும் 2 மாதிரி இறங்கி அலைஞ்சேன், ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சேங்க. எந்த ஸ்டோரில் யாரை கேட்டோம், நான் ஸ்டோருன்னு கேட்குறேன். ஸ்டோர்னா இந்த மாதிரி டப்பா தான் வாங்கணும், இதெல்லாம் இதை வாங்கணும் ஸ்டோர் கேட்குறேன். எல்லாம் எது சொல்கிறாங்க, கடைசியில் போக சொல்லுவாங்க. கடைசியில் போனால் அங்கே மாத்திரை வாங்க ஸ்டோர் இருக்கு. நான் கேட்கறது இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் விற்கிறது அந்த மாதிரி ஸ்டோரில் விற்பாங்க, அது வேணும்னு கேட்குறேன். அது இங்கே இல்லை பண்ணுறாங்க. யாரை கேட்டால் ஸ்டோர் தான் மாத்திரை வாங்க கேட்டாங்க. மாத்திரை வாங்கிட்டு கேட்பாங்க. ஸ்டோர் வந்து ஸ்டோர் எந்த ஸ்டோரில் விற்கிறாங்களோ மற்ற பொருளெல்லாம் அதை காட்டணும். எவனுக்குமே அங்கே ஸ்டோர் தான் தெரியல. நான் எப்படி ஒரு 2 மாதிரி ஏரியா தேடி பிடிச்சி வாங்கிட்டு திரும்ப போயிட்டேன். போய் பார்த்தேன், பக்கத்து ரூம் சொன்னார். போனேன், 4 டப்பா வாங்கி கொடுத்தேன். அதில் என்ன பண்ணாலும் லேக்கு 4 ஃபில் பண்ணாங்க. 3 கொஞ்சம் டார்க் லிக்விடாக இருந்துச்சு, 1 பவுட்ரு, இன்னொன்று ரொம்ப லிக்விடாக எண்ணெய் மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, மூடி வச்சு அப்படி எடுத்துன்னு வந்துட்டேன். யோசிக்கிறேன், ஹேரையோ ஸ்கேல்ப்பையோ டெஸ்ட் பண்ணாமல் டேண்ட்ரஃப் இருக்கா, டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்பா, ட்ரை ஹேரா, டிஹைட்ரேட் ஹேரா, கேர்லி ஹேரா, எதுவுமே டெஸ்ட் பண்ணாமல் எதுக்கு ஹேர் ஷேட் ஆகுது அதுக்கான காரணம் எதுவும் கேட்காம, ஹேர் ஷேட் ஆகுது காரணம் என்ன, ஏதாவது முடி கொட்டுறதா கம்மி ஆகுது அதுவும் பார்க்காம, ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகும்னு சொன்ன உடனே ஒரு 4 மாத்திரை மாதிரி எழுதி கொடுத்தா எல்லாருக்குமே. எல்லாருக்கும் 4 மாத்திரை வந்து முடி வளர வச்சிருமா, இல்லை முடி கொட்டுறது நிப்பாட்டிடுமா. சரி எழுதி கொடுத்தாங்களா, யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அதில் ஒன்று விளக்கெண்ணெய். கலாய்க்கன்னு சொல்லாதீங்கப்பா, உண்மையில அது விளக்கெண்ணெய் தான். அதாவது இந்த கேஸ்ட்ரோல் ஆயில் சொல்லுவாங்கள்ல, அதை தான் உள்ளே ஊற்றி கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்ட்ரோலை தலையை தேய்ச்சி நைட்டு ஃபுல்லாக தேய்ச்சி காலையில் வந்து வாஷ் பண்ணிக்கணுமா. எண்ணெயை தேய்ச்சா முடி வலுன்னு எவன் சொன்னான், எந்த டாக்டர் சொன்னான்னு தெரியல. எண்ணெயை தேய்ச்சா முடி வலுன்னு சொல்லி எங்கேயுமே நான் படிச்சதே கிடையாது. என்னன்றது ஒரு, அதுவும் ஸ்கேல்பில் போடக்கூடாது. ஸ்கேல்ப் வந்து டேண்ட்ரஃப் ஸ்கேல்பானா இன்னும் அதிகமாகும். ஸ்கேல்பில் எண்ணெய் தேவையே இல்லை, ஹேருக்கு மட்டும் தான் தேவை. எப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறமா அந்த வெட் ஹேரில் எண்ணெயில் எடுத்து அப்ளை பண்ணோம்னா இது ஹைட்ரேட்டாக இருக்கும். ஒரு டெம்பரரி ஆஃப் டைமில் கொஞ்சம் அந்த உள்ள மாய்ஸ்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் தேய்ப்பாங்க. அதுக்கு கோகனட்ல போடணும்னா, ஆனால் கேஷாக கொஞ்சம் திக்காக ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த விஷயம் கான்செப்ட் என்னென்னா,
ஒரு ஹேர் ஃபாலுக்குன்னு போறேன். ஏன்னா முடி அதிகமா கொட்டுது. எனக்கு தான் பிராந்தியா இருக்கா, இல்ல உண்மையிலே நார்மல் முடியான்னு தெரியல. அது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போறேன். அவங்க ஹேரையும் ஸ்கேல்ப் டெஸ்ட் பண்ணணும். எதுவுமே டெஸ்ட் பண்ணாம முடி கொட்டுன்னு சொன்னா 4 மாத்திரை மட்டும் எழுதி குடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு மேனேஜ்மென்ட் சர்வீஸ்ன்னு புரியல. வேற வழி இல்லாம இப்ப நான் பிரைவேட் எங்க போக வேண்டியதா இருக்கு. இவ்வளோ பேசுற தலைவரு, அவர் ஹாஸ்பிட்டல கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. நீங்கலாம் எதுக்கு பேசுறீங்க வந்துட்டு? ஒரு ஹாஸ்பிட்டல ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மென்ட் எதுவுமே நீங்க பார்த்துக்காத போது, எதுக்கு அத வாய கிழிய பேசுறதே புரியல. நான் சிஎம் சார பார்க்குறேங்க யூடியூப்ல. 24 மணி நேரம் அவர் எங்கேயாவது ஒருத்தர் போய்க்கிட்டே இருக்காரு. ஏதாவது செக் பண்ணிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ண டைம்ல வீடியோ அப்லோட் கேப்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன். பஸ் செக்கிங் போயிட்டாரு. சரி பஸ் செக் பண்ணிட்டு இருக்காரு. போவா ரேஷன் அந்த குவாலிட்டி தரமாக எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. கால் ஒரு கடையில நிக்க மாட்டேங்குதுங்க அவருக்கு. ஃபுல்லா நடந்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்க வேலையை 24/7 ரெஸ்ட்லெஸ்ஸா பார்த்துட்டு இருக்காரு. இதுல இன்னொருத்தர் அந்த மீட்டிங் வந்து பார்த்தேன். அண்ணாமலை பேர் தெரியலப்பா. நானே பக்கத்துல ஆளுகிட்ட கேட்டேன். ஏன்னா நான் அவங்க கண்டுக்கிட்டு கிடையாது, அவங்க மூஞ்ச பார்க்கறது, அவங்க ஸ்பீச்சும் பார்க்கறது, எதுவும் பார்க்கறது. சொல்லப்போனா அப்படி ஒரு ஆள் இருக்காது. நான் கண்டுக்காம என் வேலையை பார்த்துருக்கேன். நான் ஜஸ்ட் விஜய் ஸ்டாலின் தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ சீமாங்க. ஸோ அண்ணாமலை நினைக்கிறேன் ஸ்பீச் கொடுத்துருந்தார். இப்போ இதில் 10 லட்சம் கடன் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னொரு 15 லட்சமா மாறும். 12 பேர்ல இவங்க நாஸ்தி பண்றாங்க. நம்ம தான் இனிமே இந்த தமிழை மாற்றணும், நம்ம தான் சீர்திருத்தணும்னு சொல்லி ஓவர் பில்லப்பா பேசிட்டு இருக்காரு. அதாவது கூவலாம். ஆனா அது வந்து அந்நேரத்துக்கு கூவுறாங்க, ஓவரா கூவுறாங்க. மக்களுக்கே புரியுது இவர் பண்றது எப்படி பண்றாரு, என்ன பண்றாரு, எதுக்கு பண்றாரு, பண்றது சரியா தவறா சொல்லி மக்களுக்கே புரியுது. மக்களுக்கு புரிஞ்சதுனால்தான் ஸ்டாலின் சிஎம் கிட்ட இறங்கி விஜய் உட்காந்து, அதாவது விஜய் சார் உட்காந்துருக்காரு. மக்களுக்கு புரியும்பா. இன்னொன்னு, சொந்த தொகுதியிலே ஒருத்தன் யூடியூப்ல கலாய்ச்சிருந்தான். குளத்துதாங்க நாங்க என்ன பண்ணிட்டாரு பாருங்க. காவால அப்படியே இது எதுவுமே மாறலன்னு சொல்லி ஒருத்தன் யூடியூப்ல போய் கலாய்ச்சிட்டு இருந்தான். இன்னொன்னு இன்னொன்னு பெருசா நோட் பண்ணிருந்தா, ஸ்டாலின் 5 இயர்ஸ் ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கும் போது ஏரியாவுக்கு அது ஜெயிக்க 1 மந்த் 2 மந்த்ஸ் கிட்ட ஏரியாவுக்கும் அவ்வளோ பேனர்ஸ் கொடிங்க கண்ட வேண்டிக்கு நட்டு வச்சிருப்பானுங்க. இப்ப பாக்குறேன் விஜய் சார் சிஎம் சாரு எங்கேயுமே ஒரு போஸ்டரும் காணுங்க. ஒரு போஸ்டரோ ஒரு கொடியோ மக்களா எங்கேயாச்சும் சும்மா கையில ஸ்டிக்கரமா ஒட்டி அதை மட்டும் வச்சாதான் உண்டு. அதை தவிர்த்து எங்கேயுமே போஸ்டரோ அந்த கொடியோ எங்கேயுமே பார்க்கல. எங்கேயோ ஒருத்தர் மக்களா வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டேன் டெய்லி அதாவது மற்ற இடத்துல ஒத்திக்கல. அதாவது அங்க இருக்க பீப்புள்ஸை செலவு பண்ணி யூஸ் பண்ணி அந்த டேப்ஸ் அந்த கொடியில ஒரு சிலதை ஒத்திச்சாங்க. அந்த மக்கள் பண்ணது நான் கேட்டேன் ஏன் இதெல்லாம் ஒத்தி கேட்குறாங்க. வெளில போகும்போது கொடியா படம் உங்களுக்கு மறந்து நிம்மதியா இருக்குங்க. இதுக்கு மாதிரி ஸ்டாலின் வச்சு செஞ்சதுல எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ விஜய் சார் வராது, அதாவது சிஎம் சார் வந்திருக்காரு. அந்த கொடியை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு, ஹாப்பினஸ்ஸா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே சொன்னாங்கப்பா, நான் யாரும் போய் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன், நான் எங்கே பார்த்தாலும் சரி ஒரு கொடியோ ஜெண்டாவோ எதுவுமே கிடையாது, குளத்தூர்லே கிடையாது. அங்கேயா சொல்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோ பாரிகாசி அவ்வளோ ஆளுங்க இறக்கி அவ்வளோ பந்தா காட்டியிருப்பாங்க. அதனால வராதுங்க. ஏதாவது பண்றாரா கொடியா எனக்கு எல்லாம் பிடிக்காது எதுவும் வச்சுருங்க, எதுவுமே வைக்காதீங்கன்னு சொல்லி எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. தங்கமான ஆளுங்க அவரு. அவரை போய் ஓவா பேசி கூவுறாங்க. ஆனா செம சொல்றேன், என்னவோ கூவுதா சமைச்சு அடி வாங்க போறாங்கன்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. யூடியூப்ல தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேசுறீங்க, உங்க ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா இல்லை. உங்க ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா பாருங்க. ஸ்பெஷல் வேகஸ் நான் போனேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் பார்த்தேன். சீசர் சொல்றேன். ஏதாவது கல்யாணம் ஃபீல் போகணுன்னு வச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்ல ரொம்ப பேடு. போகுதுங்க, வேலையே நடக்கலை. எதுக்கு போனோம் வேஸ்ட்டாக போய் டைம் தான் வேஸ்ட் ஆச்சுன்னா ஃபீல் தான் பண்ணேன். இது தாண்டி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே நான் ஏதாவது வீடியோ பார்க்குறேன். அதுக்கும் குட் பாய்.